அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையே அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உள்ளா நிறையே குருவருள் ஓங்கு. குருவருளும் திருவருளுமாய் நம்மை வழிநடத்தும் பாம்பாட்டி சித்த திருவடிகளே சரணம். இந்த இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது, தீட்சைனா என்ன, திசைனா என்ன. இந்த தீட்சை என்றது இப்போ இது எல்லாருமே தீட்சை வாங்குகிறாங்க. உளவியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உளவியலாகவே இருக்குது. இந்த உலகியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உளவியலாகவே இருக்குது. தீட்சை வாங்கினா நம்ம மேல் நோக்கி உயர்ந்த நிலைக்கு போயிடுவோம், எல்லா நிலமும் கிடைக்கும், எல்லா வளமும் நமக்கு கிடைக்கும், பொருளாதாரம் தயங்காமல் நிற்கும் அப்படின்ற நிலையில் நிறைய பேர் அந்த தீட்சைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. தீட்சை என்பது வேறு, திசை என்பது வேறு. ஞானிகள், மகான்கள், ரிஷிகள் எல்லாம் சீடர்கள் கொடுத்தது திசை. இந்த ஞான மார்க்கமாக அடையிறதுக்காகவும் யோகமாகவும் அடையிறதுக்காகவும் அவங்க வாங்கக்கூடியது தான் திசை. இந்த திசைக்கு போங்க, அந்த திசைக்கு போங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லுவாங்க. இந்த திசையில் போனால் இந்த நிலையில் இருப்பீங்க, இந்த திசையில் போனால் இந்த நிலையில் இருப்பீங்க அப்படின்ட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க. அதேபோல் சித்தர்கள் அவ்வளோ சீக்கிரமாக, சீடர்கள் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் திசை கொடுக்கல. அதாவது உங்கள் நிலையில் சொல்ல போனால் தீட்சை கொடுக்கல. ஏன் தீட்சை கொடுக்கல, திசையை கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அந்த திசையை கொடுக்கறதுக்கான அந்த பாத்திரம் பக்குவமான பாத்திரமாக இருக்கும். அந்த பக்குவமான பாத்திர நிலைக்கு வர வரைக்கும் காலகாலமாக பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு, குருநாதருக்கான தேவைகளை செஞ்சுக்கிட்டு காத்திருக்க பழகினாங்க. அந்த காத்திருக்க பழகுன்றது தான் திசை. காத்திருக்க பழகுன்றதுனா நம்ம எதுக்காக காத்திருக்கிறோமோ அந்த காத்திருக்க பழகு நிலை இல்லை, காத்தை இருக்க பழகு. காற்றை இருக்க பழகினால் காலான் ஒதிக்கும் குறியறியான். அப்போ காற்றை இழக்க பழகு. காற்றை இழக்க பழகணும், அதுக்கு எதாவது பயிற்சி தேவைங்களா? எதுவுமே பயிற்சி இல்லை. சும்மா இருப்பதே சுகமென கண்டேன். அமைதியாக உட்கார்ந்து ஓடுற மூச்சு காற்று நீங்கள் கவனிக்கணும். வலது நாசியில் ஓடுறது, இடது நாசியில் ஓடுற இருந்து அமைதியாக உட்காந்து எந்த ஆசனத்தில் ஒன்றாலும் உட்காரலாம். ஆசனமே இல்லாமல் அமைதியாக கூட உட்காரலாம். எந்த ஆசனம்லாம் சாதாரணமாக சப்பாலங்கள் பொண்ணு கூட உட்காரலாம். இப்படி உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாசி காற்றாகுது வலது நாசியிலேருந்து இடது நாசிக்கு போகும், இடது நாசிலேருந்து வலது நாசிக்கு போகும். எல்லாமே 1.5 மணி நேரம் தான். வாழ்க்கையினுடைய தத்துவமே 1.5 மணி நேரம் தான். ஒருத்தன் வெற்றி பெறத்துக்கு காரணமாக இருக்கிறது 1.5 மணி நேரம் தான். ஒருத்தன் தோல்வி அடையத்துக்கு காரணமாக இருக்கிறது 1.5 மணி நேரம் தான். நல்ல நேரமும் 1.5 மணி தான் காட்டுவாங்க. ராகு காலம் 1.5 மணி நேரம் தான் வரும். யமகண்டம் 1.5 மணி நேரம் தான் வரும். இதுமாதிரி 1.5 மணி நேரம். இப்போ நம்மளுடைய வாஸ்திரி கலை மாறத்துக்கு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் வலது நாசிலையும், 1.5 மணி நேரம் இடது நாசிலையும் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த வலது நாசியில் போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சூரியகலையில் ஓடுது. இடது நாசியில் போகும்போது சந்திரகலையில் ஓடுது. சந்திரகலையில் ஓடும்போது உளவியல் சிந்தனை வரும். சூரியகலையில் ஓடும்போது ஆனந்த சிந்தனை வரும், ஞான சிந்தனை வரும். இப்போ இந்த ஞான சிந்தனை வருவதற்காக வாங்குவது தான் திசை. தீட்சை என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குருவோ ஒரு அந்த நிலையில் இருக்கிறவங்க தன்னை வருத்தி ஞான மார்க்கமாகவோ தியான மார்க்கமாகவோ உடலில் அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எக்ஸ்ட்ரா பவர், அதாவது சொல்கிறீங்களா மெயின் கரண்ட், அதில் இருந்து 1% ஒரு சிறிய அளவுக்கு அவங்களுக்கு கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது பேர் தன் உடலில் இருக்கிற அந்த ஆனந்த ஒளி. ஆனந்தனா அனல் சொல்லுவாங்க. உடல் அனலை, தன்னுடைய உடல் அனலை மற்றொரு புருவ மத்தியிலையோ இல்லை உச்சி முகர்ந்தோ மூலாதாரத்தில் அந்த நிலையை கையை வச்சியோ அவங்களுக்கு கொடுக்கறது பேர் திசை. இந்த திசையினுடைய நிலை என்னான்னு தீட்சை. இந்த தீட்சையினுடைய நிலை என்னான்னு கேட்டிங்கனாக்கா, வெறும் அனலை மட்டும் புருவ மத்தியில் வச்சு மற்றவங்களுக்காக அந்த ஆனந்தத்தை கொடுப்பாங்க. அந்த ஆனந்தம் ஒரு 6 மாத காலம் இருக்கும், இல்லை ஒரு 4 மாத காலம் இருக்கும். ஏன்னா அவங்க பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரணும். பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு விதமான மாய சூழ்ச்சி. திசை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, திசை என்பது ஆன்மாவை விழிப்படைய செய்வது. ஆன்மாவை விழிப்படைய செய்வது. எரிஞ்சு கொண்டு இருக்கிற சிறிய பொறியை மீண்டும் தூண்டுவது போல மகான்கள், ஞானிகள், ரிஷிகள் எல்லாம் திசையை பற்றி தான் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஹரிபாஷன்ற சித்தர் பாஷையில். அந்த திஷர் பாதையில் அந்த சித்தருடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சீடர்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தகுதியானவரா, திசை வாங்குவதற்கு தகுதியானவரா, அந்த நிலையை அவங்க உணர்ந்த பிறகு தான் திசை கொடுப்பாங்க. காலங்காலமாக பணிவிட செஞ்சுட்டு திசையே கொடுக்காம போனவங்களாக இருக்காங்க. தீட்சை யார்கிட்ட வேணாலும் வாங்கிக்கலாம். தீட்சை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயுள் காலம் வருவதில்லை, ஆன்மாவை தொடுவதில்லை. திசை என்பது ஆன்மாவை தொடும், ஆன்மாவை விழிப்படைய செய்யும். ஆன்மாவை விழிப்படைய செய்தவருக்கு சும்மா இருப்பதே சுகமென கண்டேன். சகஜ நிலையில் இருக்குன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. தியானமும் தவமும் தேவையில்லை, சகஜ நிலையில் இருந்தாலுமே அந்த நிலை உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும், உடம்புக்குள்ளே அந்த ஒரு நிலை உண்டாகும். அதுதான் அந்த தீட்சையோட தன்மை. ஒரு தடவை நம்ம திசையை வாங்கிட்டோம் சொன்னால், தீட்சை என்பது அனல் சூடு, திசை என்பது ஆன்மா சூடு. இந்த ஆன்மா விழிப்படைய செய்வது தான்
திசை. இந்த திசையை நம்ம ஒரு தடவை ஒரு நல்ல குருமார்கிட்டையோ தெளிவடைந்துக்கிட்டோ வாங்கணும். பிறகு அந்த திசையை வாங்கிறதுக்கான பக்குவம் அந்த குருமார்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் தர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, திசை கொடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. தன்னை வருத்தி தன் நிலையில் உணர்ந்து தனக்கு ஆகாரம் எடுக்காமல் எப்பொழுதும் தவத்திலே தியானத்திலே இருந்து உடம்புல அந்த ஹைட்ராலிக் பவர் அந்த எக்ஸ்ட்ரா பவரை ஏற்றி வச்சுருக்கிற அந்த நிலையில் அவங்களுக்கு 1% 2% பூர்வ மதியில் கையை வச்சு கொடுக்கணும். அந்த திசையோட அம்சம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, புருவமதி மேலே ஒரு ஜவ்வாவும் கீழே ஒரு ஜவ்வாவும் போகுதுன்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. மேலே இருக்கிற ஜவ்வு மஞ்சள் நிறமாகவும் கீழே இருக்கிறது வெள்ளை நிறமாகவும் சொல்கிறாங்க. பராசக்தியும் பரமசக்தியும் 2 பேருமே இருக்காங்க. இந்த திசை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பராசக்தியும் பரமசக்தியும் புருவமதியில் வச்சு 2மே இணைக்கணும். எர்த்திய மேனி இறைக்கும் போது தனக்கு அறியாமல் ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு விதமான பொறி கிளம்பும். அப்படி அந்த நிலை வரும்பொழுது தான், அந்த உத்தமமான நிலை அடையும் பொழுது தான் நமக்கான அஷ்டமாசித்து எண்ணியவாறு நடக்கும், கோர காரியமெல்லாம் வெற்றியடையும், தொட்டதெல்லாம் தொடங்கும், மாயையிலிருந்து நம்ம விடுதலை செய்யலாம். அப்படி திசை வாங்குறவங்களுக்கு நேரம் வேலை செய்யும், தீட்சை வாங்குறவங்களுக்கு நேரம் வேலை செய்யும். திசை வாங்குறவங்கள நேரத்தை நீங்கள் வேலை செய்ய வைக்கலாம். நான் போயிட்டே இருந்தேன், என்னென்ன தெரியல, நேரம் சரியில்லை, தடிக்கு ஊந்துட்டேன், உளவியல். ஆனால் திசை வாங்கியவர்களுக்கு எந்த நேரமும் உங்களை எதுவும் செய்யாது. நாள் ஏது கோல் ஏது நீ ஐயன் இருக்கையில் என்ற மாதிரி எந்த நவகிரகமோ எந்த நிலையும் உங்களை எந்த இதுவும் பண்ணாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பற்றற்ற நிலையில் நீங்கள் வந்துடுவீங்க. பற்றற்ற நிலை என்று சொன்னால் இறைவனுக்கும் உங்களுக்கும் மட்டுமே உறவான நிலையை வந்துடுறீங்க. அப்போது நவகிரகம்லாம் உங்கள்கிட்ட வராது, எந்த மாய சக்தியும் உங்கள்கிட்ட வராது, எந்த ஒரு தோல்வியும் உங்களை நெருங்காது. அப்போ நம்ம பெறக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, திசை. இந்த திசையினுடைய சூட்சமத்தை தெளிந்து புரிந்து அதற்கான காரண காரியங்களை அறிந்த பிறகுதான் அந்த குருமார்கள் கொடுப்பாங்க. அதே போல் திசை கொடுக்கறதுக்காக எப்பொழுதும் எந்த நேரத்திலும் கொடுக்க முடியாது. இரவு 12 மணிலேருந்து 2:30 மணிக்கு, அதிகாலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் திசை கொடுக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஆன்மா விழிப்படைய செய்ய முடியும். எப்பொழுதும் எந்த நேரத்தில் தீட்சை கொடுக்குறேன் திசை கொடுக்குறேன்னு வியாபார ரீதியாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஆனந்தமாக இருக்குமே தவிர அது ஆற்றலை கொடுக்காது. ஆற்றல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆற்றலோடு நம்ம இருக்க வேண்டும் சொன்னால், இறைவனை அடைவது இறுதி வாய்ப்பு. மனித பிறப்பு, இப்பிறப்பில் அடையணும். அப்போ தீட்சை பெறணும். தீட்சை பெறுவதற்கான நிலை என்ன? கடல் சூடு. திசை பெறுவதற்கான நிலை என்று சொன்னால் ஆனந்த சூடு. இந்த ஆனந்தம் பெற வேண்டும் என்று சொன்னால், இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், உன்னில் இருக்கும் பாம்பை புணர், இறைவனை உணர். திசை அல்ல, தீட்சை அல்ல, திசை. திசை என்பது ஒரு ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பரிபாஷையாக அமைக்கப்பட்டது தான் ஒரு திசை என்பதை நம்ம புரிந்து கொண்டு நல்ல ஒரு ஆனந்த நிலையடைய அருள் செய்தல் வேண்டும். குருவடியே சரணம், திருவடியே சரணம், சர்க்குருவே சத்தியம்.